எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு உமா மகேஸ்வரி அம்மா அவர்களையும் சிவத்திரு குமார் ஐயா அவர்களையும் வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சார்பதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. பிடியதன் ஒரு ஊமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். போழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திரு தார் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் திரு வாசக அமர்வின் குருநாதர் மலரை செல்வங்களின் மாண்புமிகு ஆசிரியர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பிய அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஊடகவியலாளர், சிறந்த இசையமைப்பாளர், முருகப்பெருமானின் அன்புக்கு உரிய முருக பக்தர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர், ஆன்மீகத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் ஆன்மாவாக திகழும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எண்ணற்ற முருகன் ஆலயங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். இசையும் இயலும் ஒன்று சேர்த்து நமக்கு ஆனந்தத்தை தரும் அற்புத நாள். அமுத சுரபியாக வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இருவருமே அற்புதமாக பாடி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம். பழனியில் நடைபெற்ற முருகப்பெருமான் மாநாட்டில் தலைமை ஏற்று சிறப்போடு நடத்தி கொடுத்த சிவத்திரு உமா மகேஸ்வரி அம்மா சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து நமது சிறப்பு விருந்தினராக சிவத்திரு குமார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்னையில் வசித்து வருகின்றார். திருப்புகழ் குருஜி டில்லி ராகவன் ஐயா அவர்களிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற மாணவ கண்மணி. கற்க கசடர என்ற குரலுக்கு ஏற்ப தான் கற்ற திருப்புகழ் பாடல்களை 25க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு கற்றுத்தரும் குருநாதராக திகழ்கிறார். சிவத்திரு உமா அம்மா அவர்கள் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்பதற்கு ஏற்ப திருப்புகழ் பாடல்களை பாடி நம் மனதை மயங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திருப்புகழ் அமிர்தம் என்ற தலைப்பில் சிறப்பு செய்ய வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா ஐயா இனி மேடை தங்கள் வசம். நன்றி, வணக்கம். சரணம். குமார், நீங்க ஆரம்பிக்கலாம். குமார். ஓம்
कवित्वजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् सदा बालरूपाभिघ्नात्रिकन्त्रीं हादन्त्रिविक्राभिपञ्चस्य मन्य वेदेन्द्रादिविद्या गणेशापिता मे विददां श्रीं काव्यकल्याणमूर्ति जगनकल्लं निगुरुगतञ्जतरुள் முகனுக்கேல் செஞ்சொல்முனிமாலை சிறந்திடவே பஞ்சக்கிரானிபதம் பணிவாம் அடலருணை திருகோபுரத்தேந்து வாயிலுக்கு மடவரகே சென்று கண்டு கொண்டேன் வருவார்தனையில் தடபட எனப்பட குட்டுடன் சக்கரை முக்கிய கிட திட கும்பக்களிற்றிற்கு இளைய கழித்தினே ஆரணத்தானே ஆயனே விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானே மகத்துவென்றோன் மைந்தனே துவஜவாரணத்தானே துணை நேர்ந்தானே வேலருணை வாரணத்தானே திரை கொண்ட யானே வாழ்த்துவனே நித்யானந்தமாக நிஷ்கலஸ்வரூபமாய் உலகெல்லாம் சித்தியாய் முக்தியாகி திகழ் பரமார்த்தமாகி அத்தியின் உருவமான அண்ணலை பணிகுவோமே எப்போதும் இந்தனும் உந்தன் நிலை எழுதனை நடச்சப்பற்கரே உன்னை தினமும் நாங்கள் கொண்டாட எப்பிறவை பணியில் வராமல் போவது தப்பிதம் இல்லாமல் சண்முகந்தனை பாட எப்போதும் உந்தன் மனது வைத்தாருள் புரிவாய் எத்திமுகமாய் வந்தாதே அனாதே சுத்த நிர்குணமான சுயபரம் ஜோதியே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமாளே உனை மட்டவே மலர் கொடு பணி உம்பர்தரதேனுமணி கசிவ பொன் கடலில் தேனமுத துணர்வூரி உம்பர் தரதேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுத துணர்வூரி பரசத்தே பருகி பலகாலோ பரசத்தே பருகி பலகாலோ எல்லுயிர் காதரவு தருள்வாய் தம்பிதனக்கான தனைவு தந்தை வலத்தருள்கை கனியோனே தம்பிதனக்கான தனைவோனே தந்தை வலத்தருள் கை கனியோனே அல்பர்த்தமக்கான நிலை பொருளோனே அல்பர்த்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கருத்தானை முக பெருமாளே எல்தன் உயிர் காதருற்றருள்வாயே ஐந்து கருத்தானை முக பெருமாளே सिद्धिविनायकमूर्तिक जय सद्गुरु अरुणगिरिनाथ स्वामी का जय அந்தம் அது இல்லை இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்த வகுப்பு அலவுக்காரும் அவர்க்கே நினைப்பு நீந்தும் உந்தரவில் அவள் புகழ் மோதி
முற்றும் சொன்னையும் தாய் அருணகிரிநாத குருநாத சத்குருநாத அருணகிரிநாத எம்மே நீ என்றருளே. உமா மேடம். புன்னெறி அதனால் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. இன்று திருப்புகழ் தேனமுதம் வழங்க வந்திருக்கும் திரு குமார் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். வள்ளி மணவாளன் மயிலேறும் வள்ளல்தனை தெள்ளு தமிழால் புனைந்து சீர்பெறவே உள்ளபடி வைப்பாம் அருணகிரி வாழ்த்தும் திருப்புகழை கற்பார் கரையேறுவார். போராறு மாமுகனாம் உச்சித மெய் ஞானகுகன் பேரால் அருணகிரி பேர் உலகில் சீராரும் தோத்திரமதாக துதிக்கும் திருப்புகழை ஏத்தினவர் ஈடேறுவார். திருப்புகழை கற்பார் கரையேறுவார். திருப்புகழை ஏத்தினவர் ஈடேறுவார். நாம் கற்கவும் வேண்டாம், திருப்புகழை ஏத்தமும் வேண்டாம். திருப்புகழ் பாடுபவர் அவர்கள் பாடும் சத்சங்கத்தில் நாம் இருந்து திருப்புகழை கேட்டாலே நமக்கு பரகதி தன்னாலே வந்துவிடும். ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசாள் வரம் பெறலாம், மோன வீடு ஏறலாம், யானைக்கு இளையான் திருப்புகழை கூறினார்க்கு ஆமே இக்கூறு. ஒருவர் கூற கேட்டாலே இத்தனை பதவியும் நம்மை நாம் விரும்பாமலே வந்து அடைந்துவிடும். ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறு மயில் தோன்றும், எழில் தோன்றும், சீறிவரு சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர்வால் ஆறில் வழுத்தினோர்வால் ஆறுமுகம் தோன்றும், அவன் அழகிய வேல் தோன்றும். கருப்புகழ் வல்ல சுரர்மகள் நாயகன் சங்கரர்க்கு குறுப்புகழ் வல்ல குமரேசன் ஷண்முகன் குண்டறிந்தோன் மறுப்புகழ் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியது. முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர எனவோதும் முக்கள் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து வர்க்க தமரரும் அடிபேண பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தைய புத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கனடைக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியஷ்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக எனவோத கொத்து பரி கொட்ட களமிதை கொக்கு கொகு கொக்கு கொகு கொகு கொத்தி புதை பொக்கு பிடிகன முதுகை கொட்புற்றழற்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்து பரவல பெருமாளே பக்ஷத்தோடு ரக்ஷே தருள்வதும் ஒரு நாளே. முதல் பாடல் திருப்பரங்கிரி பாடல். கனகம் திரள்கின்ற பெருங்கிரி, ராகம் நீலாம்பரி, தாளம் திஸ்ர திரிபுடை.
கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகல் தக நின்றிட கதிர் மில்கிய செண்டை எறிந்திட கதியோனே. கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகல் தக நின்றிட கதிர் மில்கிய செண்டை எறிந்திட கதியோனே. கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளோதனை உள்ளுவழுதிடு கரையில் துணை என்று பிறந்திடு முருகோனே. பனகம் துயில்கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைதவரும் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே. பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கோலையில் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. முருக அனகன் பெயர் நின்றுருளும் திரிபுரமும் திரிவென்றிட இன்புடன் அழல் உந்த நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே. அடல் வந்து முழங்கிடும் பறை டொடுடுடுடுடுடுடுடுடென அதிர்கின்ற அண்ட நெருங்கிட வருஷோர. மனமும் தழல் சென்றிட அன்றவருடலும் குடலும் கிழி கொள்ளிடமயில் வென்றனில் வந்தருளும் கன பெரியோனே. மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. முருக பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையில் கோலையில் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. முருக வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. அடுத்த பாடல் திருச்செந்தூர் பாடல். அந்தகன் வரும் தினம். ராகம் ஹிந்தோளம். தாளம் அங்கத்தாளம். கண்டஜாதி ரூபக தாளம். குமார், திருப்பரங்குன்றம் முடிச்சிட்டு திருப்பரங்கிரி தீரனுக்கு புண்டரிகம் போட்டுக்கோங்க. திருப்பரங்கிரி தீரனுக்கு அரஹரோஹர. செந்தில ஆண்டவனுக்கு அரஹரோஹர. அந்தகன் வரும் தினம் பாடல். ராகம் ஹிந்தோளம். அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டறிவயற்கு அன்புருகு சங்கதம் தவிர முகுண மாள. அந்தகன் வரும் தினம்
பிறகிட சந்ததமும் வந்து கண்டறிவயற் கண்புருகு சங்கதோ தவிர முகுண மாள அந்தி பகல் என்றிரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களில் பெருமையை கவி பாடி செந்திலை உணர்ந்துணர்வுற கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தணியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரை ஒழித்து என் செயலழிந்தழிய மெய்ச்சிந்தை வர என்று நில்தரேசனை படு வேணோ முருக குந்தவிழ் சரண் சரண் சரண கும்பிடு புரந்தரன் பதி பெற குஞ்சரி குயோ புயோ பெறக்கரு மாள குன்றிடிய அம்புனில் திருமறை கிணி 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 கிணின குண்டலம் அசைந்தினோ கோழைகளில் பிரபை வீச தந்தன தனம் தனம் தன சிறு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் கலில் கலில் கலினேன தேர வான சங்கரி மனோ குழைந்துருக முத்தம் தர வரோ செழு தளநடை சந்ததி ஜெகோ தொழு சரவண பேரு மாளே முருக சிந்தையும் அவிழ்ந்து ஊரை ஒழித்து என் செயலழிய மெய்ச்சிந்தை வர என்று நில்தரேசனை படு வேணோ முருக சந்ததி ஜெகும் தொழும் சரவண பெருமாளே ஆ திருச்செந்தில ஆண்டவனுக்கு அரோஹர பணியாண்டிக்கு அரோஹர. பழனி பாடல். ஸ்ரீயுதிரம் எங்கும் ராகம் வலஜை தாளம் ஆதி 4 கலை 1 1+1. ஷண்முகனே சப்பாணி கொட்டிய கையே ஆரிரண்டுடைய ஷண்முகனே குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்ப அடைந்த இப்பாச நெஞ்சனை
ஈடேற்றுவாய் முருகா ஷண்முகா. நான்கு விற்பும் அப்பாதியாய் விழ மேரும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பாணி கொட்டிய கையாரிரண்டுடைய ஷண்முகனே இப்பாச நெஞ்சனே ஈடேற்றுவாய் முருகா. சேயுதிரம் எங்கும் ஏப்புழு நிரம்பு மாயமல பிண்ட நோயிடு கூரம்பை தீனரிகள் கங்கு காகம் இவை தின்பதோழிய ஆதே. தீதுள குணங்களே பெருகு துந்தமாயில் வளர்ந்த தோல் தசையலும் சேரிட நரம்பு தான் இவை போதிந்து நீலை காண. ஆயது நமல் கை போக உயிர் அந்த அழிகையில் விஞ்ச ஊசிடும் இடும்பை ஆகிய உடம்பு பேணி நிலையின்று மடவா ஆர்ப்பால் ஆசையை வீரக சிங்கிதானோ மிகவும் மேவிடமயங்கும் ஆழ்துயர் விழுந்து மாளும் என்னை அன்பு புரிவா. ஏவல கஞ்சனால் விடவே குண்டு பார் முழுதும் அண்ட கோளமும் நடுங்க வாய்ப்பிளிரி நின்று மேக நிகர் தன் கையதன ஆலே. வாரியுரண்டி வீரோடு முழுங்கு நீரை நுகர்கின்ற கோபமுடைதில்த வாரண இரண்டு கோடொடிய வென்ற நேடியோ வேணிசை கொண்டு கோனிரை புரந்து மேயல் பூரி செங்கண்மார் மருக துங்க வேல கிரவுஞ்ச மால்வரை இடுவது போடியா ஆக. வேலை விடு கந்த காவிரி விளங்கு கார்கலி செய்வங்க சேவகன் வண்ணூக வீரை நகர் வந்து வாழ் பழனி அண்டர் பெருமா. ஒரு ஆழ்துயர் விழுந்து மாளும் இமை அன்பு புரிவா. அன்பு புரிவா. அன்பு புரிவா.
பழனியாண்டிக்கு அரஹரோஹர, சுவாமி மலை குருபரனுக்கு அரஹரோஹர. கரைப்படும் உடம்பிராது யமுனா கல்யாணி ராகம். தாளம் அங்கு தாளம் தக்க தக்கிட தக்கிட தக்க திமி. கரைப்படும் உடம்பிராதென கருதுதல் ஒழிந்து வாயுவை கருமவச்சனங்களால் மறித்து அனல் ஊதே கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுவ சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சும் வேரர செயல்மழ குறைவர நிறைந்த மோன நிர்குணமது பொருதி வீடுற குருமலை விளோகு ஞான சத்குருநாத குமரச்சரணில் கோதள புதுமலர் சூரியது கோமள பதயுகள புண்டரீகம் ஒற்றுணர்வேனோ முருக சிறை தலை விளங்கு பேர் மூடை புயலுடன் அடங்கவே பிழைத்து இமயவர்கள் தங்கள் ஓர் போக சமராடி திமிரமிகு சிந்து வாய்விட சிகரிகளோ வெந்து நீரெழ திகிரிக்குள் ஆனந்த சோடிகை திருமாலும் பிறை மவுலி மைந்தாகோவென பிரமனை மோனியது காவலிட்டு ஒரு நொடியில் மல்டு சூரனை பொருதேரி பெருகுமத கும்பலாளித்த கரியன பிரசண்டவாரண பிடிதனை மணல்த சேவக பெருமாளே முருக குறைவர நிறைந்த மோன நிர்குணம் அது பொருதி வீடுற குருமலை விளோகு ஞான சத்குரு நாதா குமரச்சரணில் கோதள புதுமலர் சூரியது கோமள பதயுகள புண்டரீகம் ஒற்றுணர்வேனோ முருக குருமலை விளங்கு ஞான சத்குரு நாத சத்குரு நாத சத்குரு நாத குருமலை விளங்கு ஞான சத்குருநாதன் வாசகம் புகழ ஒரு பரமர்தாம் மெச்சுகின்ற குருநாதன் வாசவன் தரு திருவை ஒரு தெய்வானைக்கு இறங்கு மணவாளன் கீசகம் சுரர் தருவு மகிழு மா அத்தி சந்து புடைசூழும் கேசவன் பரவு குருமலையில் யோகத்து அமர்ந்த பெருமாளே என்று இறைஞ்சுகிறார் குருநாதர். நம் உடம்பு தவித்து சென்று இறந்து உளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனை ஊசல் கடம் துன்ப மண் சடம்
துஞ்சிடும் களம். பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்தில் சென்று இடம் திருத்தி தண்டை கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே என்று திருப்பரங்குன்றத்தில் வேண்டியவர் இங்கு சிறையும் தலை விலங்குமாய் கிடந்த தேவர்கள் கரைப்படும் உடம்பிராதென என்று தொடங்கும் திருவேரகத் திருப்புகழ். சிறை தலை விலங்கு பேர் முடிப்புயல். முடிப்புயல் அமராவதி தலைவன். அவன் மேகத்தை ஊர்தியாய் உடையவன். பாக சாதனன், இந்திரன், ஜீமூத வாகனன். சிறை தலை விலங்கு பேர் முடிப்புயலுடன் அடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர் புக சமராடி. இமையவர்கள் தேவர்கள் தங்கள் குடி புக தங்களுடைய அமராவதிக்கு மீண்டும் புகுவதற்காக போர் புரிந்தவன் நம் வேலாயுத பெருமாள். திமிரமிகு சிந்து வாய்விட, சிந்து என்றால் கடல், திமிரமிகு சிந்து வாய்விட அலை கடல் வற்றிட சிகரிகளும் வெந்து நீரெழ எழு மலைகள் பொடிபட. அலைகடல் வற்றிட எழு கடல்கள் பொடிபட சக்கரப்படை ஏந்திய திருமாலும் திகிரி கொள் அனந்த சூடிகை திருமாலும் பிறைமதி சூடிய பித்தனின் மைந்தனே பிறை மௌலி மைந்த ஹோ என அபயக்குரல் எழுப்புகிறார்கள். இறைவா, ஓலம் ஓலம் எங்களை காப்பாற்றி, இறைவா வேலுடை தலைவா எங்களை காப்பாற்றி என்று அபயக்குரல் எழுப்ப திமிர்தம் இடு கடல் அபயம் அமலை அடியவர் கொடிய வினை கூட அபயம் இடுகுரல் அறியாயோ அறியாயோ என்று கூக்குரல் இட தாரக மந்திரத்தின் பொருள் அறியா நான்முகனை 4 முடிகளும் குலுங்க செவ்வேள் குட்டினான் என்கிறது கந்த புராணம். பிறை மௌலி மைந்த அகோவென பிரமனை முனிந்து காவல் இட்டு. முனிந்து சிறிது கோபித்த காவலன் வனஜ முனியை சிறிது கோபித்த காவலன் ஆகிறான் வேடிச்சி காவலன் வகுப்பில். வேலைக்காரன் வகுப்பிலோ அயனை கருவு கோபக்காரன் என்கிறார் குருநாதர். குட்டி கந்த புராணமாகிய கந்தர் கலிவெண்பாவிலோ குமரகுருபர சுவாமிகள் சிருஷ்டி தொழில் அதனை செய்வது எங்கன் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானே என்று போல்கிறார் நம் சக்கரவர்த்தி திருமகனை. நம் சக்கரவர்த்தியை நான்மறை விதியை நடுங்கு சிறை வைத்து என்கிறது கல்லாடம். அனைத்து புராணமும் முருகவேளை கோ கோ கோவென்று துதிக்க பிரம்மாதி தேவர்கள் கோவென்று அலறுகிறார்கள் இறைவன் முன். அயனை கருவு கோபக்காரனாகிறான். ஆதலால் நொடிப்பொழுதில் பரிமயில் ஏறி சூரனை மா தடிந்திட்ட கூர்வேலன். கூர்மையாகிய வேலை கொண்டவன். குற்ற உடல் ஆனது. இவ்வுடலானது கரை மண்ஜடத்திற்கு ஒப்பானது. கரைப்படும் உடம்பு. உடலானது நிலைத்து நில்லாது என்பது நாம் அறிந்ததே. இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வச்சனங்களால் மறித்து அனல் ஊதி நிலைத்து நில்லாத உடம்பை நிலைத்து நிற்காது என்று அறிந்தும் நிலைத்திடச் செய்கிறோம். பிராணவாயுவை ஆகர்ஷண சம்பனாதி மந்திரங்களால் தடுத்து மூலாகினியை எழுப்பல் அனல் ஊதல். வாயுவால் மூலாகினியை எழுப்புதல்.
கொல்லன் பட்டறையில் துருத்தி மூலம் காற்றெழுப்பும். நீங்கள் அனைவரும் கவனித்திருக்கலாம். அனலை, தீ, இரும்பு உருக்குவதற்கு கொல்லன் பட்டறையில் ஊதப்படும் ஒரு கருவி துருத்தி. அதை போல் மூலாகினியை நாம் எழுப்பி சித்தி பெற்று யோக மார்க்கத்தில் நின்று எண்ணும் எண்ணங்கள் தொலையவும், ஐம்புலன்களின் கலக்கம் மயக்கம் வேறறவும், பிற செயல்கள் யாவும் ஒழிந்திடவும், முக்குணம் அற்று அருள் குணம் வர மௌன நிரட்சர சுகானுபூதி பெறுவதற்கு, முக்தி அடையவும், நாதா குமர நம, குமரா குருபரா அடைக்கலம் என்று துதித்து கூதல மலர் சொரிந்து, கூதல மலர் மட்டுமல்லாது குரா, விளவு, தளவு, கோடல், அரளி, செச்சை, துளசி, மறிக்கொழுந்து அனைத்து மலர்களும் அனைத்து இலை தழைகளும் முருகன் பூஜைக்கு ஏற்றவை சொரிந்து உன் இணையடிகளை நான் அடைய மாட்டேனோ? கர்ம வச்சனம் என்பது ஆகர்ஷண சம்பனாதி மந்திரங்கள். இவை கர்ம யோகிகள் கொள்வனவாகும். அசட்டு யோகத்தை இத்திருப்புகழில் குருநாதர் கண்டிக்கிறார். அசட்டு யோகம், அசட்டு யோகி ஆகாமல் என ஆழ்வாய் என்று திருப்புகழில் கூறுகிறார். அருள் பெறா அனாச்சார கர்ம யோகி ஆகாமல் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். காட்டில் புறத்திபிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் மிக எளிதாக முக்தி வீடு பெற வேண்டும் என்றால் முருகன் பதத்தை நினைத்தாலே போதும், சொன்னாலே போதும், கேட்டாலும் போதும். மோன நிர்குண நிலையை விரும்புகிறார் நம் குருநாதர். மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே, மனோலயம் என்று சேர்வேன், மௌன சிவசுக சலதியில் முழுகுவது என்னாலே, மௌன எல்லை குறிப்பது ஒன்று புகழ்வாயே என்று இறைஞ்சுகிறார் செந்தில் வேலவனிடம். முருகாசரணம். அடுத்ததாக குமார். அடுத்து திருத்தணி பாடல் சினத்திலத்தினை அப்படிங்கிற பாடல். ராகம் சாம, தாளம் ஆதி, முக்கால் அக்ஷரம் எடுப்பு. சினத்திலத்தினை சிறுமணல் அளவுடல் செரித்ததேத்தனை சிலை கடலினில் உயிர் ஜனித்ததேத்தனை திரள் கயலின் பலது போத செவித்ததேத்தனை மலை சுனை உலகிடை செழித்ததேத்தனை சிறுதன மயில் கொடு ஜடத்திலேத்தனை நமனுயிர் பறி கொள்வது அளவேதோ. மனத்திலேத்தனை நினை கவடுகள் கொடி கேடுத்ததேத்தனை மிருகமதென உயர்வதைத்ததேத்தனை அளவிலை விதி கரம் ஒழியாமல் வகுத்ததேத்தனை மசகனை மோரோடனை மடை குலத்தனை மதியழி விறகுனை மலர்பதத்தினில் ஒருகருள் புரிவாயே முருக தனத்தன தன தனதன தனதன திமி 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 தகு 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 தீதோ தரி 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 ரி 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 ரி
தடுடுடு தடுடுடு தமித்தம தள்ள தமருக விருதுலே கடல் போ சினத்தமர்கள செருதிகள் குருதி அதே மேத்திட கரே அசுரர்கள் பறி சிலை தேரித்திட கழு நரிதின நிணமிசை பொருவேலா செழிக்கும் உத்தம சிவச்சரணர்கள் தவமுனி கணத்தவர் மதுமலர் கொடு பழனி திருத்தணி பதி மருவிய கோரமகள் பெருமாளே முருக மனத்திலே தன்னை நினை கவடுகள் கொடி கெடுத்ததே தன்னை மிருகமதேன உயிர் வதைத்ததே தன்னை அளவிலை விதி கரும் ஒழியாமல் வகுத்ததே தன்னை மசகனை முருடனை மடை குலத்தனை மதி அழிவிறகுனே மலர்பதத்தினில் உருகினியருள் புரிவாயே முருக திருத்தணி பதி மருவிய கூரமகள் பெருமாளே திருத்தணிகை தீரனுக்கு அரஹரோஹரா சோலைமலை கிழவனுக்கு அரஹரோஹரா சீலமுள்ள தாயர் பழமுதிரி சோலை பாடல். ராகம் சிமேந்திர மத்தியமம். தாளம் தக்க தக்கிட தக்கிட தக்கிட. சீலமுளதாயர் தந்தை மாதுமனையான மைந்தர் சேரு பொருளாசை நெஞ்சு தடுமரே தீமையொரு மாயை கொண்டு வாழ்வு சதமாம் இதென்று தேடினது போக என்று தெருவோடி வால வயதான கொங்கை மேரு நுதலான திங்கள் மாதர் மயலோடு சிவதை மேலியாமல் வாழுமயில் மீது தாளிணைகள் தாழும் எந்தன் மாயவினை தேர அன்பு புரிவாய் சேலவள நாடனங்கள் ஆரவயல் சோழும் இஞ்சி சேணிலவு தாவ செம்பொன்மணி மேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊரிதென வாழுகோத தேரமிகு சோரை வென்ற திரள் வீர ஆலவிடமேவு கண்ட கோலமுடன் நீடு மன்றுள்ளாடல் பொறியே சரதை களி கூற ஆன மொழியே பகர்ந்து
சோலை மலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமகளே வாழுமயில் மேதுவாந்து தாளிணைகள் தாழும் எந்தன் மாயவினை தீர அன்பு புரிவாயே சோலை மலை மேவு கந்த பெருமாளே மாய வினை தீர அன்பு புரிவாயே சோலைமலை மேவு உகந்த பெருமாளே, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே, அலையாமலை மேவிய பக்தர்கள் பெருமாளே. மதுரையில் வாழ்பவர்கள், மதுரையில் வசிப்பவர்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள். முதலாவது படைவீடும் 6வது படைவீடும் இரண்டும் அங்கேயே உள்ளதால் எப்பொழுது முதலாவது படைவீடோ 6வது படைவீடோ தரிசனம் வேண்டும் என்றால் விரைவில் எளிதாக தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள். வணங்குகின்றோம் உங்களை. பொதுவாக திருப்புகழில் மாதர் வயப்பட்டு மாதர் காம வலையில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை அநேக திருப்புகழ் முற்பகுதியில் பொதுமகளின் அங்க லாவண்யங்களை பொதுவாக அருணகிரிநாதர் விவரித்து பின்னால் இவ்வுலக மாயையினின்று நான் என்னை விடுவிக்க வேண்டும் என்று முருகனோடு சம்பந்தப்பட்ட முருகனின் தந்தை சிவபிரானோ, தாயார் பார்வதி அம்மையோ, மாமன் மாமியையோ, பிரம்மதேவர் சரஸ்வதியையோ, உடன் பிறந்தவன் கணேசனையோ இவர்களை விவரித்து இவர்கள் பராக்கிரமங்களை பற்றி புகழ்ந்து பின் அத்தகைய முருகனுக்கும் அந்த இறை தெய்வங்களுக்கும் உண்டான உறவை சொல்லி சிறப்பித்து புகழ்ந்து அவர்களை புகழ்ந்து தாய் 8 அடி பாய்ந்தால் மக குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு பொதுவா சொல்லுவார். அதே மாதிரி அத்தகைய உனக்கே இவ்வளவு பராக்கிரமம் இருக்கு என்றால் பின்னாடி வந்த குட்டிக்கு எவ்வளவு பராக்கிரமம் இருக்கும் என்று பராக்கிரமசாலியான முருகனை மேலும் அவரது புகழை உயர்த்துவது அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு வழக்கம். அந்த வகையில் இந்த திருப்புகழில் முதல் பாதியில் இவ்வாழ்வு சதமாம் இதென்று தேடினது போக தெருவூடே பால வயதான கொங்கை மேறு முதலான திங்கள் மாதர் மயலோடு சிந்தை மெலியாமல் விலை மாதர்களின் அங்கலாவண்யங்களை விவரிக்கிறார். மெலியாமல் வாழும் மயில் மீது வந்து தாழ் இணைகள் தாழும் எந்தன் மாயவினை தீர அன்பு புரிவாயே என்று வேண்டுகிறார். இத்திருப்புகழின் பிற்பாதியில் மதுரை அம்பதியின் வளங்கள் பேசப்படுகிறது. சேல வள நாடு அன்னங்கள் ஆற வயல் சூழ மிஞ்சி சேன் இலவு தாவு செம்பொன் மணி மேடை சேல் மீன்கள் வயல்களின் வளப்பமும் சேல் மீன்கள் வயல்களில் துள்ளி துள்ளி குதித்து அங்கு அன்னப்பறவைகளோடு விளையாடி மதுரையில் உள்ள மதிலோ வானத்தை தொட செம்பொன் மணி மேடைகள் செழிப்பாக செல்வச் செழிப்புடன் அமராவதியோ இது என்று வியக்கத்தக்க நாட்டை உடையவனான சூரனை வென்ற சிகாமணியே என்று முருகப்பெருமானை கூப்பிடுகிறார். செம்பொன் மணி மேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊர் இதன வாழ்வு உகந்த தீர மிகு சூரை வென்ற திரள் வீரனே. பழமுதிர்ச்சோலை இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் உரு கேளும் எதுவும் நிலையானது அல்ல. விரிந்த நாடும் குன்றமும் நிலையென மகிழாதே. நம் தாயரோ தந்தையோ மாது மைந்தர் நாம் சேர்க்கின்ற பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி இவையூடே நம் வாழ்வு வீணாகி போய் விடாமல்
பொது மாதர்களின் வயமிழந்த என்னை நீ மாயவினை நீங்க அருள் செய்ய வேண்டும். என் இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை அருள் செய் ஏகநாயகா லோகநாயகா என்று இறைஞ்சுகிறார். நாமும் இறைஞ்சுவோம். வாழும் மயில், உன்னுடைய மயில் பரிமயில், துரகமயில், அது உக்ரமயில். வலிய வந்து நீயே வாழும் மயில் மீது வந்து தாழ் இணைகள் தாழும் எந்த மாய வினை தீர நீயே வலிய வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். சோலை மலையில் மிகவும் விரும்பி உரைகின்ற பெருமாளே, கந்த பெருமாளே என்று இறைஞ்சுகிறார். குமார், குமார் இருக்கு. அடுத்த பாடல் கதிர்காமம் பாடல். உடுக்க துகில் வேணும். ராகம் காம்போதி, தாளம் மிஸ்ர சாப்பு. தோனால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வாழை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பாலார்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேலால் கிரி துணைத்தோன் இருதாளின்றி வேறில்லையே. ஏ ஏ ஊடுக்க தொகில் வேணும் நீள் பசிய வீக்க கனபானம் வேணும் நல்வொழிக்கு புனலடை வேணும் மெய்யோரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள்கிருக்க சிறுநாரி வேணும் ஓர் படுக்க தனி வீடு வேணும் இவ்வகை யாவும் கிடைத்து கிரகவாசியாகி அம்மையக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிரவமே போய் கிருபை சித்தமுஞான போதமும் அழைத்து தர வேணும் ஊழ்பவகிரிக்குள் சுழல்வேனை ஆளுவதோரு நாளே. கொடுக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்கு சில தூதர் தேடுக ஏன மேவி குறிப்பில் குறி காணுமாரோதி இனி தேர்கொரு தோது போவது குறி போன போதிலும் வரலாமோ அடி திரக்காரராகி யௌவரக்கற்கு இளையாத தீரனும் அலைக்க புறமேறி மதுரு வனமே சென்று
அருள் போர் திருவாழி மோதிரம் அணி தோற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமமேவிய பெருமாளே. அருள் போர் திருவாழி மோதிரம் அணி தோற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமமேவிய பெருமாளே. கிருபை சித்தமோ ஞான போதமோ அழைத்து தர வேணும் ஊழ்பவகிரிக்குள் சுழல்வேனை ஆளுவதொரு நாளே. கதிர்காமோ மேவிய பேரு வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே, தோமில் கதிர்காம பெருமாளே, பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற பதம் அடியர் காண வந்த கதிர்காமா, மணிதளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாளே, கதலி சூதத்தினில் பயிலும் ஈழத்தினில் கதிரகாமகிரி பெருமாளே, கரிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தே கதிர் காமமுற்றார் பெருமாளே, கதிரகாம வெப்பில் உடையோனே, கனகமேறு ஒத்த கழலோனே, மதுரவாணி உற்ற கழலோனே, வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே, எதிரில்லாத பக்தி தனை மேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இதயவாடி உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே என்று இறைஞ்சுகிறார் நம் குருநாதர். கதிர்காம திருப்புகழ் உடுக்க துகில் வேணும். நீங்கள் அனைவரும் இதன் பொருள் உங்களுக்கே தெரியும், எளிதாக புரியும். உடுக்க துகில் வேணும், நீள் பசிய அவிக்க கனபானம் வேணும், நல் ஒளிக்கு புனல் ஆடை வேணும், மெய்யொரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும், உள் இருக்க சிறு நாரி வேணும், ஓர் படுக்க தனி வீடு வேணும். இவ்வகையாகும். வீடுதான் கேட்டிருக்கார். அது 1 ரூமா 2 பெட்ரூமா 3 பெட்ரூமா கேட்கல. அதனால அவருக்கு கேட்டது கிடைச்சிருக்கு. நிச்சயமா நமக்கு வேணுங்கிறத கேட்டுக்கலாம். இறைவன் நம்ம தகுதிக்கு ஏற்றா போல் நமக்கு 1 BHK 2 BHK 3 BHK நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரதுக்கு அவன் ரெடியா தான் இருக்கான். கிடைத்து இதெல்லாம் கிடைச்சாச்சு. கிரகவாசியாகி அம்மயக்க கடல் ஆடி நீடிய கிளை சுற்றத்தார் கூடிருவார். 3 BHK ஆச்சுன்னா சுற்றத்தார் கூடிருவார். 3 ரூம்லயும் ஆள் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம். இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு மகிழாதே. இருந்த வீடும் குன்றமும் நிலை என மகிழாதே. கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும். நீ அழைத்து தர வேணும். அவகுண விரகன் வேதாள மூடன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நீ அழைத்து தர வேணும். ஞான போதமும் கிருபை சித்தமும் மூல் பவகிரிக்குள் சுழல்வேனை. பவ சாகரத்தில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம். இது பவசாகர கடற்குள்ளே சுழன்று சுழன்று விழுவேனை. என்னை நீ தடுத்து ஆள்வது ஒரு நாளே என்னாளோ என்று இறங்குகிறார்.
ஊழ் பவகிரிக்குள் சுழல்வேனை நீ அழைத்து கிருபை சித்தமும் ஞான போதமும் தரவேணும். என்னை ஆட்கொள்ளும் நாள் எது முருகா என்று உண்டோ, ஏதாவது ஒரு நாள் உண்டோ என்று கேள்வியை முன் வைக்கிறார். சீதையை தேடுவதற்கு வடதிசைக்கு சதவலி, கிழக்கு திசைக்கு வினகன், மேற்கு திசைக்கு சுசேனன், தெற்கு திசைக்கு அனுமான், நீலன், அங்கதன் ஆகிய வானரப்படைகள் செல்கிறார்கள். வடதிசை, கிழக்கு, மேற்கு, தென் திசையை தவிர மீதி 3 திசையிலும் சென்றவர்கள் ஒரே மாதத்தில் எங்களால் முடியவில்லை என்று திரும்பி விடுகிறார்கள். ஆனால் குடக்கு சிலர் தூதர் தேடுக, வடக்கு சில தூதர் நாடுக, உனக்கு சில தூதர் தேடுக என மேவுவித்து குறிப்பினாலேயே குறித்த பொருளை காணவல்ல மாருதி தென் திசைக்கு ஒரு தூதனாக போக வேண்டும். குறித்த பொருள் கிட்டுதல் தவறி போன போதிலும் வீணே திரும்பி வருதல் நன்று அல்ல என்று சுக்ரீவர் சொல்லி அனுப்ப, சம்பாதி ஜடாயுவின் தமையன் தென்திசை வேந்தன் தசமுகந்தான் சீதையை கவர்ந்து சென்றதாய் சொல்ல, நீங்கள் நன்றாக அறிந்த ராமாயண கதை. அனுமனும் லங்காபுரிக்குள் நுழைந்து பின் அங்கதன், நீலன் 70 கவி வெள்ள வானரப்படைகள் இலங்கை சென்று சீதாராமனாக ராமர் அயோத்தி திரும்பின ராமாயண இதிகாசம் நீங்கள் அறிந்தது. கதிர்காம கந்தன் அவனது கோவிலை ஒட்டி ஓடுகிற மாணிக்க கங்கை கந்தனை வணங்கியபடியே செல்கிறது. நமக்கு கிடைத்த 1351 திருப்புகழில் கதிர்காம தலத்தை பற்றி 20 திருப்புகழில் நமக்கு கதிர்காமம் என்று வந்துள்ளது. கதிர்காம கந்தனுக்கு அரகரோகர. நாமும் வாழ்நாளில் கதிர்காம கந்தனை சென்று வணங்க வேண்டும் என்று கந்தனிடம் இறைஞ்சுவோம், விண்ணப்பம் வைப்போம். முருகாசரணம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரோகர. குமார், நீங்க அடுத்தது திருப்புகழ் கன்னியூ பண்ணுங்க குமார். குமார் இருக்கேன், ஒரே ஒரு வெள்ளிகரம் ஆரம்பி. வதனசரம். ஓகே. அடுத்த பாடல் வெள்ளிக்கரம் என்ற திருத்தலத்து பாடல். வதன சரோருக நயன சிலிமுக அப்படிங்கிற பாடல். ராகம் பிருந்தாவன சாரங்கா. தாளம் அங்கத்தாளம். 23 அக்ஷரம். 4 4 2 1 1 7 3. வதன சரோருக நயன சிலே முகவள்ளி புனத்தில் நின்று வாராய் பதிகாதம் காதரை ஒன்றும் ஊரும். வதன சரோருக நயன சிலே முகவள்ளி புனத்தில் நின்று வாராய் பதிகாதம் காதரை ஒன்றும் ஊரும். வயலும் ஒரே விடை என ஒரு காவிடை வல்லபம் அற்றழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே. இதவிய காள் இவை ததையென வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாஜலமாடும் தூயவன் நைந்த நாளும் இளையவ மூதுரை மலை கிழவானென வெள்ளமென கலந்து 100,000 பேதம் ஜாத
ஜாதம் ஒழிந்தவதான் கதை கன கதை கன சாப்ப திகிரி வளைவாளோடு கை பசிவித்த நந்த கோபால மகிபந்தேவி மகிழ்ந்து வாழ கயிறொடு லூகலம் உருள உலாவிய கள்வன் அற பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிந்து நீள விதரணமாவலி வெறுவ மகாவிருத்த வெள்ள விளக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளைவயலோடிடை வளை விளையாடிய வெள்ளி நகர்கமாத வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானே இதவிய காள் இவை ததையென வேடுவன் ஏத்திடும் எச்சில் தின்று லீலாச்சலமாடும் தூயவன் மைந்த நாளும் இளையவ மூதுரை மழை கிழவானென வெள்ளமென கலந்து நூறாயிர பேதம் ஜாதம் ஒழிந்தவா வெள்ளி நகருக்கு அமர்ந்த பெருமாளுக்கு அரகரோஹர. மேடம் சொல்லுங்க. இது திருப்பூர் முடிஞ்சிருச்சு இல்ல குமார்? இது ஆமா, நான் சீர்பாத வகுப்பு சொல்லுவேன், அதை முடிச்சுட்டு நீங்க ஏறுமையில் பாடிக்கலாம். ஓகே, சரி. திருவகுப்பு அருணகிரிநாதர் 25 வகுப்பு ஏற்றி உள்ளார். முதல் 3 மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது. முதல் வகுப்பு சீர்பாத வகுப்பு. நின்னினும் சிறந்தது நின் திருவடியே, நின் பாதமே. இறைவனோட பாத கமலம், சரண கமலம், திருவடிக்கு அவ்வளவு பெருமை. சீர்பாத வகுப்பு முதல் வகுப்பு. உததியிடை கடவு மரகத வருண குலதுரக உபலலித கனக ரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிகவித கலப கக மயிலின் மிசை யுக முடிவின் இருள் அகல ஒரு ஜோதி வீசுவதும் உடல் உயிர் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் மனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசம் அழிய விழி செருகி உணர்வு விழி கொடு நியதி தமதோடு நாடுவதும் உபய சதுர் மறையின் முதல் நடு முடிவின் மனம் நாறு சீரடியே. உரு எனவும் அரு எனவும் உலகெனவும் இலகெனவும் உழலுவன பரசமய கலை ஆர வாரம் அற உரைய விழ உணர்வ விழ உழவ விழ உயிர விட உளபடியை உணரும் அவர் அனுபூதி ஆனதுவும் உறவும் முறை மனைவி மகவேனும் அலையில் எனது இதய உருவுடைய மலினபவ ஜலராசி ஏறவிடும் உரு புனையும் அறிமுகமும் உயர் அமரர் மணிமுடியில் உறைவதுவும் உலைவில் அதுவும் அடியேன் மனோரதமும் உபய சதுர் மறையின் முதல் நடு முடிவின் மனம் நாறு சீரடியே. இதழி வெகுமுக ககன நதி அருகு தருகன் அற இம கிரண தருண ஊடுபதி சேர் ஜடா மௌலி இறை மகிழ உடை மணியோடு அணி சகல மணிகலன இமயமயில் தழுவும் ஒரு திருமார்பில் ஆடுவதும் இமயவர்கள் நகரில் இறை குடி புகுத நிருதர் வயிறு எரி புகுத உரகற்பதி அபிஷேகம் ஆயிரமும் எழுபிலமும் நெருநெறென முறிய வட குவடு இடிய இளைய தளர் நடை பழகி விளையாடல் கூறுவதும் உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவின் மனம் நாறு சீரடியே. இனிய கனி கடலை பயறு ஒடியல் பொறி அமுது செய்யும் இலகு வெகு கட விகட தட பார மேரு உடன் இகலி முது திகிரி நெறிய வளை கடல் கதற எழு பூவியை ஒரு நொடியில் வளமாக ஓடுவதும் எருழி புலி கரடி அரி கரி கடமை வருடை உழை இரலை மர இரவு பகல் இறைதேர் கடா அடவியில் எய்கினரிடு அதனில்
இலகு திணை கிளி கடிய இனிது பயில் சிறுமி வளர் புனமீது உலாவுவதும் உதய சதுர்மறையின் முதல் நடு முடிவின் மனம் நாறு சீரடியே. முதலவினை முடிவில் இருபிறை எயிறு கயிறு கொடு முது வடவை விழி சுழல வரு கால தூதர் கெட முடுகுவதும் அருள் நெறியில் உதவுவதும் நினையும் அவை முடிய வருவதும் அடியர் பகை கோடி சாடுவதும் மொகு மொகென மதுப முரல் குறவு விழவினது குறு முறியும் மலர் வகுள தளவு முழு நீல தீவரமும் முருகு கமழ்வதும் அகில முதன்மை தருவதும் விரத முனிவர் கருத அரிய தவ முயல்வார் தபோபலமும் உபய சதுர்மறையின் முதல் நடுமுடிவின் மணநாறு சீரடியே. முருக சரவண மகளிர் அறுவர் முலை நுகரும் அருமுக குமர சரணம் என அருள் பாடி ஆடி மிக மொழி குழற அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகுவதும் வருக என அரை கூவி ஆளுவதும் முடிய வழி வழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுது உலகறிய மழலை மொழி கொடுவாடும் ஆசு கவி முதல மொழிவன நிபுண மதுப முகரித்த மௌன முகுள பரிமள நிக்கில கவிமாலை சூடுவதும் உபய சதுர்மறையின் முதல் நடுமுடிவின் மனம் நாறு சீரடியே. மதசிகரி கதறி முது முதலை கவர் தர நெடிய மடு நடுவில் வெறிவி ஒரு விசை ஆதி மூலம் என வரு கருணை வரதன் இகல் இரணியனை நுதியுகிரின் வகிரும் அடல் அறி வடிவு குரலாகி மாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கிழிபட முடிய வளருமுகில் நிருதன் 20 பூதுரமும் மகுடம் ஒருவதும் உரிய அடு பகழிவிடு குரிசில் மருக நிசிசரர் தளமும் வரு தாரகாசுரனும் மடிய மலை பிளவுபட மகர ஜலநிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன் நீலகிரி மருவ குருபதி யுவதி பவதி பகவதி மதுரவச்சனி பைரவி கௌரி உமையாள் திரிசூலதரி வனஜை மதுபதி அமலை விஜயை திரிபுரை புனிதை வனிதை அபிநவை அனகை அபிராம நாயகி தன் மதலை மலை கிழவன் அனுபவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவின் மணநாறு சீரடியே. வடிவேலன் நீலகிரி மருவு குருபதி யுவதி பவதி பகவதி மதுர வச்சனி பைரவி கௌரி உமையா திரிசூலதரி வனஜை மதுபதி அமலை விஜயை திருவுரை புனிதை வனிதை அபிநவை அனகை அபிராம நாயகி தன் மதலை மலைக்கிழவன் அனுபவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடுமுடிவின் மணநாறு சீரடியே. சீர்பாத வகுப்பு பிரிய ஸ்கந்தனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. குமார். ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமளே ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா. செந்திலாண்டவனுக்கு பழனி ஆண்டிக்கு சுவாமிநாத குருபரனுக்கு அரகரோகரா. திருத்தணிகேசனுக்கு
குன்றுதோறாடும் குமரனுக்கு சோலைமலை குழகனுக்கு பாலதண்டாய் சபாணிக்கு அரகரோகரா வயலூர் வள்ளலுக்கு அரகரோகரா பிராலிமலை வீரனுக்கு அரகரோகரா சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரகரோகரா கதிரகாம கந்தனுக்கு அரகரோகரா மரகதாச்சலமூர்த்திக்கு அரகரோகரா மருதாச்சலமூர்த்திக்கு அரகரோகரா திரு அருணை தேவனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி பன்னிரு கரத்தாய் போற்றி பசும்புன்மா மயிலாய் போற்றி துண்ணிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி கண்ணியர் இருவர் நீங்க கருணை வாரிதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மணியே போற்றி சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா முருகாசரணம். திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதே. வாய்ப்பளித்த வேலுண்டு வினையிலே குழுமத்திற்கு எங்கள் பணிவான நமஸ்காரங்கள், நன்றிகள், வணக்கங்கள். நமஸ்காரம். குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் அடியேன். நமஸ்காரம் ஐயா. ரொம்ப அருமையான பாடல், 10 பாடல், பெரிய பாடல், எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். இதெல்லாம் எடுத்து நீங்க வகுத்து கொடுத்தீங்க. அம்மா வந்து அந்த 3 பாடல் விலக எடுத்து கொடுத்தாங்க. உண்மையான ஒரு சிறப்பு தான். அந்த பாடல்லாம் வந்து அட்டையில் வந்து கேட்டது கிடையாது. ஏன்னா நாங்க பாடுறது தவிர கத்துக்கிறது தவிர இந்த பாடல்லாம் நாங்க எடுத்தது இல்லை. இருந்தாலும் இவ்வளவு அருமையா திருத்தணி, கதிர்காமம், சுவாமி மலை திருப்புகழ் அப்படின்ற பழமுச்சொல்லி எல்லா திருப்புகழும் கலந்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அம்மாவும் எடுத்து கொடுத்தாங்க. சீர்பாத ஓகு அருமை அருமை. அம்மா வந்து அந்த பாடலாம் பிரஸ் எடுத்து தேடி எடுக்கிறதுக்குள்ள அம்மா கூப்பிட்டாங்கல்ல தான். அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வேலுண்டு வினை குழுமத்து சார்பாகவும் நம்ம திருவாசுந்தரி குழுமத்து சார்பாகவும் மற்ற அடியார்கள் இங்க குழுமி இருக்கும் அத்தனை அடியார்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா உங்களுக்கு நன்றி. ஏற்பாடு பண்ணி கொடுத்த அம்மா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு ஒரு அருமையாக, அதாவது இந்த ராகம் இந்த தாளம் என்று சொல்லி அவ்வளவு அழகாக அந்த ஒவ்வொரு பாடலும் எடுத்து வகுத்து கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்து முத்தை முதல்ல ஆரம்பிச்சேன், கடைசி சீர்பாத வகுப்பு. அவரு திருவடியே சரணம். நம்ம எல்லாம் மருந்து சாப்பிடுவோம் இல்லையா, அவசரம் மருந்து சாப்பிடுவோம். ஆனா முருகனுடைய அந்த கடைசி அந்த பாடலை எடுத்து அம்மா வந்து சீர்பாத வகுப்பு, அவருடைய திருவடிதான் சரணம், முருகனுடைய திருவடிதான் அப்படின்னு சொல்லி அதை முடித்து கொடுத்ததும் அருமை. ரொம்ப நன்றிங்கம்மா. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாயன் பிரேமாச்சி ஒரு நிமிஷம். குமார் 20-25 வருஷமாக திருப்புகழில் ஊறினவர். 20-25 சுமார் ஒரு 600-700 பேருக்கு திருப்புகழ் சொல்லி கொடுத்திருக்காரு இது வரைக்கும். 20-25 திருப்புகழ்லயே ஊறி இருக்காரு. குருஜி ராகவனோடே இருந்து. அதனால குருவருளும் திருவருளும் குமாருக்கு வந்து 2மே கைவர பெற்றது. குருவருளும் திருவருளும். அவர் இன்னைக்கு நம்மளிடையே வந்து நமக்கு திருப்புகழ் தேனை பாடுவதை கேட்டிருக்கேன். நமக்கு பருக தந்தது நாம் செய்த பாக்கியம். இன்று குமார் நம்மளிடையே வந்து நமக்கு திருப்புகழ் தேனை பருக தந்தது நாம் செய்த பாக்கியம். உங்க எல்லாரோட சேர்ந்து பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது என்னுடைய பாக்கியம், என் குருவின் ஆசீர்வாதம். முருகாச்சா பாக்கியம் பெற்றேன்.
ஐயாவுடைய பார்க்கவும் ஒரு பாக்கியம் பெற்றேன். அவ்வளவு அருமையா அவர் பாடினாரு. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. இன்னும் மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்திற்கு வந்து நிறைய திருப்புகழ் பாடலாம் நீங்க பாடணும். இன்னும் நாங்கெல்லாம் செவி குளிர அதை கேட்கணும். அம்மா விளக்கம் எடுக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. சிவாய நம்ம உண்மைதான். சிவாய நம்ம நன்றிங்கய்யா. நன்றி, தேங்க்யூ. மற்ற அடியார்கள் யாராவது பேச விருப்பம் தான் பேசலாம். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. சிவாய நம்ம முருகாச்சரணம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா பாடுறது. ஆனா அம்மா விளக்கம் கொடுத்தது அதை விட சிறப்பா இருந்துச்சு. வழக்கமா வந்து திருப்புகள்னா திருப்புகள் மட்டும் தான் நாங்க கேட்போம். ஆனா இப்ப விளக்கம் உங்க திருப்புகளும் சேர்ந்து இப்ப கேட்டது ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றிங்க. அடிக்கடி வந்து நீங்க அம்மாவும் நீங்களும் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு அடிக்கடி நடத்தி கொடுங்க. நாங்களும் காதார கேட்டு மனங்குளிர கேட்டுக்கிறோம். சிவாய நம்ம நன்றிங்க ஐயா. சிவாய அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமைங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அம்மா சொன்னது நீங்க புகழ் பாடுறது ரொம்ப காதுகுளர கேட்டு கண்ணீர் கசக்குதுங்க. ரொம்ப எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி வந்து திருப்புகழ் பாட வேணுங்க சிவா. ரொம்ப அருமையா இருங்க அம்மா. நீங்களும் போட்டி போட்டு ஒவ்வொரு விளக்கம் சொல்லி பாட்டு பாடும்போது மனசு உருக்குதுங்க ஐயா. எங்கனால இன்னும் இந்த அளவுக்கெல்லாம் பாட முடியுமாங்கிற குருவர்கள் திருவர்கள் எங்களுக்கு கூட்டி கழிக்க வேணுங்க. ரொம்ப அருமைங்க. நிச்சயமா இறைவன் தருவான் அந்த பாக்கியத்தை. எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சா ரொம்ப அருமைங்க. உங்களுக்கு பாக்கியம். செவிக்கு ஒரு உணவு கொடுத்தீங்க ஐயா. இது ரொம்ப ஆனந்த வெள்ளத்துல இருக்கு ஐயா. நன்றி ஐயா. வீட்டுல இருந்து ரொம்ப நன்றி ஐயா. நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் பார்க்கலாம். நமஸ்காரம். திருவடி வணங்கிறேன் ரொம்ப ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. எல்லாரும் ஆன்மீக சொற்பர் முருகனை பத்தி ஒவ்வொன்னா பேசுவாங்க ஐயா. ஆனா நீங்க இன்னைக்கு செவி குளிர அந்த பாடல் இத்தனையும் கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு அடிக்கடி வந்து எங்களுக்கு அடிக்கடி வரணும். காது குளிர இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கறது இல்ல நாங்க இத்தனை வருஷம்.